50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல இதிகாசங்களின் கதை அப்படின்ற ஒரு பகுதி மூலமா வரலாற்றுல நடந்த நிறைய மர்மமான விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபாரதம். மகாபாரதம் அப்படின்னும் பொழுது நமக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தாலும் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரருக்கும் 100 குழந்தைகள், அதாவது 100 ஆண் குழந்தைகள் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல இன்னும் ஒண்ணு இருக்கு, 100 குழந்தைகள் இல்ல 101 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த பதிவுல 100 குழந்தைகள் இல்லை, 101 குழந்தைகளும் இல்லை, 102 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுதா? ஆனா உண்மையாவே கௌரவர்கள் 102 பேர் இருந்திருக்காங்க. அந்த 102வது ஆள் யாரு அப்படின்றத பத்தி இந்த பதிவுல ரொம்ப விளக்கமா பார்க்கலாம். குருஷேத்திர போர் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அது. அப்போ அர்ஜுனன் கேட்கிறாரு கிருஷ்ணர் கிட்ட, நம்ம கௌரவர்கள் எல்லாரையுமே அழிச்சிடணும் கிருஷ்ணா, ஏன்னா கௌரவர்கள் எல்லாருமே தவறு செஞ்சிருக்காங்க, பாஞ்சாலிய தப்பா பேசியிருக்காங்க, அதனால கௌரவர்கள் எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, கௌரவர்கள் எல்லாரையும்லாம் அழிக்க கூடாது, கௌரவர்கள்ல 100 பேரை தான் நம்ம அழிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவருக்கு அர்ஜுனனுக்கு சந்தேகம், கௌரவர்கள்னாலே 100 பேர் தானே, இவர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் கிருஷ்ணன் கிட்டே கேட்கிறாரு, எனக்கு புரியல, 100 பேரு தான் கௌரவர்கள், 100 பேருமே தப்பானவங்க, அந்த 100 பேரையுமே நம்ம கொல்ல போறோம், இதுதானே உண்மை அப்படின்னு கேட்கிறாரு. மறுபடியும் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, 100 பேர் கிடையாது, நம்ம 100 கௌரவர்களை கொல்ல போறோமே தவிர கௌரவர்களை எல்லாரையுமே கொல்ல போறோம்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு மறுபடியும் கிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் கேட்கிறாரு, அப்ப 101வதா நீங்க அந்த பெண் குழந்தைய சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இல்ல 101வது ஒரு ஆண் குழந்தைய பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பேச்சு இங்க போயிட்டே இருக்கும்பொழுது தர்மர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல குருஷேத்திர போர் ஆரம்பிக்க போகுது, பாண்டவர்கள் அணியில இருக்கிறவங்க யாராவது கௌரவர்கள் அணிக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் போகலாம், கௌரவர்களுடைய அணியில இருக்கிறவங்க பாண்டவர்கள் அணிக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலுமே தாராளமா வரலாம், இப்படி நீங்க வர்றது மூலியமா யாரும் உங்களை எந்த துன்பமும் செய்ய மாட்டாங்க, எந்த பழிக்கும் ஆளாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சான். இவர் தர்மன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனா இவ்வளவு நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை வியந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல பாண்டவர்களுடைய அணியில இருந்து ஒருத்தர் கூட அந்த பக்கம் போகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கௌரவர்களுடைய அணியில இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த பக்கம் வராரு அப்படின்னு சொன்னாங்க. அது யாரு அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா கௌரவர்கள் இடத்துல இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தன்னுடைய தேரோட பாண்டவர்களுடைய அணிக்கு வராரு. அப்படி வர்றத பார்த்த உடனே துரியோதனனுக்கு செம்ம கோபம் வந்துவிட்டு உடனே தன்னுடைய அம்பை எடுத்து அந்த தேர் மேல குறி வைக்கிறாரு. அப்ப பீஷ்மர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறு செய்யாத துரியோதனா, ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டோம், யாரும் யாரையும் துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால விட்டுடு, எப்படி இருந்தாலும் அந்த அணிக்கு போன பிறகு போர் ஆரம்பிக்கும் இல்லையா, அப்படி போர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நபரை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே ஒரே ஷாக்கிங், என்னன்னா அந்த ஒரு நபர் யாரு, அவர் எங்க இருந்து வந்தாரு, ஏன் கௌரவர் பக்கத்துல இருந்து பாண்டவர் பக்கத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகம். அன்று ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா போர் நடக்குது, பெருசா எந்த பக்கமும் காயங்களோ மரணங்களோ இல்லாம முடியுது. சூரிய அஸ்தமனம் ஆனதால அன்றைய போர் நிறுத்தப்படுது. போர் நிறுத்தப்பட்ட உடனே தாங்கள் குடியிருந்த குடிலுக்கு எல்லாருமே போறாங்க. அப்படி போகும்பொழுது பாண்டவர்கள் 5 பேர் கூட கண்ணனோட அந்த ஒரு நபரும் போறாரு. அங்க குடிலுக்கு போன உடனே வந்தவங்க எல்லாரையும் குந்தியும் பாஞ்சாலியும் வரவேற்கிறாங்க. குந்தி தேவிக்கு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம். உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கண்ணனை கூப்பிட்டு கேக்குறாங்க, உங்களோட வந்திருக்கக்கூடிய இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து பாண்டவர் கிடையாது, பாண்டவர்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, நான் பார்த்தது இல்ல, இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் அதே சந்தேகம் தான், இவர் யாருன்னு தெரியல, கௌரவர்களுடைய இடத்துல இருந்து வந்தாங்க, கிருஷ்ணர் வந்து இவரும் ஒரு கௌரவர்னு சொன்னாரு, ஆனா இவர் யாருன்னு எனக்கும் தெரியலையே அப்படின்றாங்க. இதே சந்தேகம் அங்க மத்த இருந்த எல்லாருக்குமே இருந்திருக்கு. அப்ப கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, இவர் வந்து துரியோதனனுடைய தம்பி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரியோதனனுக்கு வந்து 99 தம்பி, ஒரு தங்கை, மொத்தம் 101 பேர் தான் தெரியும். இவர் யாரு 102வதா ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிருஷ்ணர் வந்து அந்த கதையை சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தாரி வந்து பிரெக்னண்டா இருந்தாங்க இல்லையா, கர்ப்பவதியா இருந்த நேரத்துல திருதராஷ்டிரன் வந்து இன்னொரு திருமணம் செய்துக்கிறாரு அவருடைய பணிப்பெண்ணையே. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ஆண் மகன் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய பேர் வந்து யுயுத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுயுத் அவரை வந்து காந்தாரிக்கு பிடிக்கவே பிடிக்காதான். ஏன் அப்படின்னா, தன்னுடைய கணவருடைய 2வது மனைவியினுடைய குழந்தை அப்படின்றதால தன்னுடைய 100 தம்பி தங்கையை ஏத்துக்கிட்ட துரியோதனன் கூட இந்த யுயுத் கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் வச்சிருந்திருக்காரு. யுயுத் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலி, போர் செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்லாம பாண்டவர்கள்ல எப்படி தர்மரோ அந்த மாதிரி கௌரவர்கள்ல இவரை ஒரு தர்மர்னு கூட சொல்லுவாங்களாம். தன்னுடைய இடத்துல இருந்து ஒரு தவறு அப்படின்னு தெரிஞ்ச அந்த தவறுக்கு என்னைக்குமே துணை போகாத ஒரு ஆள், நீதிப்படிதான் நடப்பாராம், அந்த அளவுக்கு நல்லவராம். கௌரவர்களுடைய அணியில இருந்து ஏன் பாண்டவர்களுடைய அணிக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் அங்க இருந்த எல்லாருக்குமே இருக்கு. குந்திக்கும் இருந்திருக்கு, மற்றவர்களுக்குமே இருந்திருக்கு. உடனே வந்து குந்தி கேக்குறாங்க, ஏன் கௌரவர்களுடைய அணியிலிருந்து இவங்க வந்தாங்க அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து கேக்குறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டவர்களுக்கு எப்படி நான் இறுதி வரைக்கும் இருந்து காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுக்கறனோ அதே மாதிரி இந்த யுயுத் அவருக்குமே வந்து நான் வந்து இறுதி வரைக்கும் இருப்பேன்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருது, ஏன் இவர் வந்து இந்த ஒரு பையனுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுனனுக்கும் வந்து கோபம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்க பாண்டவருக்கு 5 பேருக்கு சமமானவனா அந்த ஒரு கௌரவன், ஏன் கண்ணன் வந்து அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு அர்ஜுனனுக்கே கோவமா. அந்த நேரத்துல குந்தி கேக்குறாங்க, ஏன் கிருஷ்ணா நீங்க வந்து இவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஏன் இவருக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்றாராம், பாண்டவர்கள் 100 ஆண் மகன்களும் இந்த குருஷேத்திர போர்ல அழிஞ்சிருவாங்க, மிச்சம் யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைகள் இறந்த கொஞ்ச நாள்லயே அதே கஷ்டத்துல திருதராஷ்டிரனும் இறந்துருவாரு. அப்படி திருதராஷ்டிரன் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு இறுதி காரியங்கள் செய்ய ஒரு ஆண் வேணும், அதுவும் கௌரவ குலத்திலேயே வேணும் அப்படின்றதாலதான் இவரை வந்து நான் பாதுகாக்கிறேன். இது மட்டும் இல்லாம பாண்டவ குலத்துல தர்மர் எப்படி நீதி தவறாம வாழ்ற ஒருத்தரோ அதே மாதிரி கௌரவ குலத்துல ஒரு தர்மரா நீதி தவறாம வாழக்கூடியவர் தான் இந்த யுயுத். இவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இந்த குருஷேத்திர போர்ல வராம நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் இந்த விஷயத்த சொன்ன உடனே பாண்டவர்கள் எல்லாருமே வந்து யுயுத்தை ஏத்துக்கிறாங்க. அடுத்த நாள் போர் ஆரம்பிக்குது. தொடர்ந்து போர் நடந்துட்டே இருக்கு. இந்த சைட்ல கௌரவர்கள் ஒருத்தரா வந்து பீமனால கொல்லப்பட்டுட்டு வராங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இறுதியா 100 கௌரவர்களுமே இறந்துடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு காந்தாரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காந்தாரி மட்டும் இல்ல, திருதராஷ்டிரனும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படி திருதராஷ்டிரனும் கொஞ்ச நாள்ல தன்னுடைய 100 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து அவருடைய மனசை ரொம்ப காயப்படுத்தி கடைசியில திருதராஷ்டிரனும் இறந்துடுறாரு. அப்படி இறந்த திருதராஷ்டிரனுக்கு இறுதி நல்லடக்க விஷயங்கள் யாரு செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யுயுத் தான். இந்த வரலாற்று கதையின் மூலம் வந்து நம்ம இத்தனை நாள் தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயத்துல இருந்து சற்று மாறுபாடா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கௌரவர்கள் அப்படின்னாலே 100 பேர், 100 அண்ணன் தம்பிகள் அப்படின்னு தான் தெரியும். இன்னும் மகாபாரதம் நுணுக்கமா பார்த்தவங்களுக்கு 101 பேர் அப்படின்னு தெரியும். ஆனா உண்மையிலே கௌரவர்கள் வந்து 102 பேர் அப்படின்னு இந்த கதை மூலமா இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு விஷயத்த எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்றதுல எங்களுக்குமே பெருமையா தான் இருக்கு. தொடர்ந்து இதிகாசங்கள் கதை அப்படின்ற பகுதி மூலமா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நன்றி.